ஐயப்பனுடைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா தத்துவமசி என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும். நீ எதை நாடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கின்றாய் என்று சொல்லக்கூடியதுதான் தத்துவமசி. தாயினுடைய வயிற்றில் உள்ள திருநீர்ல நம்ம யோக பட்டாசன நிலையில குத்த வச்சு அமர்ந்திருப்போம். இதுதான் முதலும் முடிவும் என்று சொல்லக்கூடியது. அதே யோக பட்டாசன நிலையில் சலசமாதி அடைந்து திருநீரை பிடித்து தாயின் கருவறையை அடையக்கூடியதுதான் தத்துவமசி என்று சொல்லக்கூடியது. சிவய நம. நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீர். நீர் என்ற சக்திக்குள் உயிரான இறைவன் அடக்கம் என்று சொல்லக்கூடியதுதான் தத்துவமசி. அதனாலதான் கன்னியாகுமரி கடலுக்குள்ள கட்டை விரலோடு சுண்டு விரலை பிடித்திருக்கக்கூடிய தத்துவமசி என்ற முத்திரையோடு திருவள்ளுவர் சிலையை கட்டியிருப்பானுங்க. நமக்குள் காற்றா இருக்கக்கூடிய ஆன்மா மண்ணெல்லாம் பிறப்பறுத்து ஆகாயம் என்று சொல்லக்கூடிய சிரசை அடைந்து திருநீரை பிடித்து இறைவனை அடையக்கூடியதுதான் ஐயப்பன் காட்டக்கூடிய சின்முத்திரையின் தத்துவம். மக்கள் இன்னமும் தான் யார் என்பதை உணராமல் வெளிப்புறங்களிலேயே இறைவனை தேடுறாங்க. தனக்குள் தான் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து தான் யார் என்பதை ஒருவன் எப்பொழுது உணர ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் இறைவனை பிடிக்க முடியும்.